ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்லம் டிப்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரைஸ் பேக் யூஸ் பண்ணி வேஸ்ட்டாக இருக்கிற ஓல்டு சாரீ யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு அழகான பார்ட்டி வேர் பர்ஸ் நம்ம ரெடி பண்ண போகிறோம். நம்மளே ரெடி பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் நீங்கள் எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்களும் ரெடி பண்ணலாம். ஸோ அவ்வளோ ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த பர்ஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து உள்ளுக்கு கொடுக்கறதுக்கு ரைஸ் பேக் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி துணி மெஷர் பண்ணோம் அப்படின்னாக்கா 13 இன்ச் உயரமும் 9 இன்ச் அகலமும் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து திக்கான கிளாத் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா ஒரு பீஸ் மெயின் ஃபேப்ரிக், இன்னொன்று வந்து உள்ளுக்கு லைனிங் கொடுக்கறது எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து சாரீ அப்படிங்கிறதுனால 2 கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ லேஸாக இருக்கிறதுனால 4 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதே சைஸுக்கு வந்து அரிசி பேக்கில் வந்து ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது மெயின் பீஸ், இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து இன்னொரு மெயின் பீஸும் ஒரு லைனிங்கும், ஸோ 2 கிளாத் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது என்ன சைஸில் அப்படின்னாக்கா 14 இன்ச் உயரமும் 10 இன்ச் அகலமும் எடுத்துக்கோங்க. இந்த 2 பீஸுமே பர்ஸுக்கு உள் சைடு வரக்கூடிய கிளாத் வந்து இது ரெண்டுமே, இதையும் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதே சைஸுக்கு இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஜிப் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதாவது 9 இன்ச் நம்ம ஃபர்ஸ்ட்டு எடுத்து வச்ச அந்த கிளாத்தோட சைஸுக்கு 9 இன்ச் இருக்க மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட்டு கட் பண்ண அந்த கிளாத் வந்து 9 இன்ச் இருக்கும் இல்லையா, ஸோ அந்தளவுக்கு கரெக்டாக இருக்கணும். இப்போது அந்த 9 இன்ச்சு அகலமும் 13 இன்ச் உயரமும் கட் பண்ணி வச்சு அந்த கிளாத் ஒன்று கீழே போட்டுட்டு, ஸோ அது மேலே ரைஸ் பேக் வச்சுட்டு இன்னொரு பீஸ் அது மேலே வச்சுக்கிறேன் இந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம எதுவுமே நகராத அளவுக்கு அழகாக நம்ம வந்து எல்லா இடங்கள்லையும் பின் பண்ணிக்கலாம். ஸோ பின் பண்ணிவிட்டு நீங்கள் தைக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த மெஷர் எதுவும் மாறாமல் அழகான நீட்டான லுக் கிடைக்கும். இப்போது பின் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்கேல் வச்சுட்டு நம்ம வந்து இது மாதிரி நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இது மேலே நம்ம வந்து பிளெயினாக வைக்கிறத விட லைன் போட்டுக்கிட்டால் வந்து உங்களுக்கு அந்த லுக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உள்ளுக்குள்ளே வந்து எனக்கு அந்த லீஃப் கோல்டு டச்சில் இருக்கிறதுனால ஸோ அதை வந்து நான் மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி க்யூபு மாதிரி நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் சாக் பீஸால். ஸோ அது மேலேயே நான் வந்து லைன் போட்டுக்கிறேன். இது போல் தையல் போட்டுக்கிறேன். நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய கிளாத்தை பொறுத்து ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இது மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இது மாதிரி எல்லா இடத்துலையுமே நான் லைன் மாதிரி நான் வந்து தையல் போட்டுடுறேன். இப்போ ஒரு பீஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த உள்ளுக்குள்ளே வைக்கிற அந்த பீஸ் என்ன பண்ணலான்னா ஓரங்களில் தையல் போட்டுக்கலாம். ஓரங்களில் மட்டும் தையல் போட்டால் போதும். நாலா பக்கமும் தைச்சிட்டு நம்ம இப்போ இதை வந்து அந்த பீஸ் கூட எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதையுமே தைச்சாச்சு. இப்போ நம்ம இந்த மெயின் பீஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது கூட நம்ம வந்து ஜிப் அட்டாச் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஓரங்களை வந்து நல்லா ஃபினிஷிங்காக கட் பண்ணி எடுத்துருங்க, பீஸர் எதுவுமே இல்லாமல். இப்போ நம்ம ஜிப்பை இப்படி வச்சுட்டு ஒரு தையல் போட போகிறோம். நல்ல பக்கமும் நம்ம ஜிப்போட அந்த ரன்னர் இருக்க சைடும் ஒன்றா இந்த மாதிரி வச்சுட்டு தையல் போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த இன்னொரு கிளாத் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கிளாத்தை இப்போ இது மேலே வச்சுட்டு நம்ம தையல் போடலாம். லைனிங் கிளாத், உள்ளுக்கு வர லைனிங் கிளாத் இது. ஸோ ஜிப்பை இந்த மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல நீங்கள் தையல் போட்டுடுங்க. ஸோ இதுலேயுமே பிசுறு எதுவும் இல்லாமல் கட் பண்ணி எடுத்துகிட்டு தைச்சிக்கோங்க. நீங்கள் இதெல்லாமே உங்களுக்கு வந்து தையல் மாறிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அழகாக பின் பண்ணிவிட்டு தைச்சிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பின் பண்ணாமலே தைக்கிறேன். தச்சாச்சு. இப்போ இதை நம்ம திருப்பி பார்க்கலாம் ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஸோ அழகாக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை எப்படி பர்ஸாக ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அந்த இடத்துல ரொம்ப நம்ம இறுக்கி பிடிக்காமல் ஸோ பைப்பிங் மாதிரியே கொஞ்சம் அப்படி விட்டுடுங்க. ஸோ இந்த மாதிரியே மடித்து வச்சுக்கோங்க.
ஸோ இங்கிருந்து அந்த பைப்பிங் மாதிரி நம்ம வந்து மடித்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதிலிருந்து 4.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம வந்து தையல் போடணும். ஸோ அந்த ஓரங்கள்லேருந்து அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ தைக்கும்போது நமக்கு நீட்டாக வரும். சைட்லேயுமே எந்த இடத்துல தையல் வரப்போதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம 1 இன்ச்சு எக்ஸஸாக எடுத்தோம் இல்லையா அந்த லைனிங் கிளாத்தில், ஸோ அது எல்லாமே இதில் வந்து நமக்கு சரியாகிடும். இப்போ இந்த சைட்லேருந்து ஆரம்பித்து இது மாதிரி பா மாதிரி நம்ம தைச்சிட்டு வந்துடலாம். நம்மளே நமக்கு பிடிச்ச கலரில் நமக்கு பிடிச்ச டிசைனில் நம்மளோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்க மாதிரி நம்மளே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நீட்டான லுக், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு பார்ட்டிக்கு நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னாக்கா. ஸோ இப்போ வந்து சைடில் இருக்க அந்த எக்ஸஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம தையலை வந்து எப்பயுமே டச் பண்ணக்கூடாது. நம்ம வந்து ஓரங்களில் இருக்க பிசுரை நறுக்கும் போது நம்ம தையலை மட்டும் எப்பயுமே டச் பண்ணாமல் அழகாக நறுக்கி எடுத்துக்கணும். இப்போ இங்கே தையல் இருக்குது. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை மடிச்சுக்கணும் நம்ம. ஓகே, கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஓரத்திலிருந்து இப்படி ஒரு தையல் போட்டுட்டு வர வேண்டியதான். இப்படி தைச்சிட்டு வந்துடுவோம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே தைச்சிடலாம், அவ்வளோதான். 2 சைடுமே 2 தையல் போடணும். தச்சாச்சு. இப்போ வந்து நமக்கு பர்ஸ் வந்து மேக்ஸிமம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதோட சென்டரை வந்து மடக்கி பிடிச்சிட்டு சென்டரை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம வந்து அந்த மேக்னெட் பட்டன் இருந்துச்சுன்னா அது கூட நம்ம இது கூட ஒட்டிக்கலாம். ஸோ அது என்கிட்ட இப்போ இல்லை அப்படிங்கிறதுனால எனக்கு இங்கே கிடைக்கல. நான் போய் கேட்டேன், கிடைக்கல. ஸோ அதனால் நான் இந்த வெல்க்ரோ இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் இது கூட நான் இன்றைக்கி ஒட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இந்த கார்னர்லேயும் அந்த கார்னர்லேயும் மார்க் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து ஒரு கர்வ் ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துடலாம், ஒரு வளைவாக. இப்போ நம்ம 2 சைடுமே கட் பண்ணி எடுத்தாச்சு இல்லையா. இப்போ நம்ம சென்டரில் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து வெல்க்ரோ வச்சு அட்டாச் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஓரங்களை ஃபினிஷ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓரம் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நான் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கலருக்கும் அந்த கலர் நல்ல டிஃப்ரெண்ட்டான கலரில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த கிராஸ் பீஸ் எந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா நான் வந்து ஒரு 1.5 இன்ச்சு அகலம் இருக்க மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ திக்காக உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து மெல்லுசான பைப்பிங் தான் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் இந்த மாதிரி ஓரத்தில் வச்சுட்டு நீங்கள் தையல் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் தைக்கிற இடத்துல கொஞ்சமாக மடித்து அந்த சைடு வச்சுட்டு அதிலேருந்து தைக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஃபினிஷிங்காக கிடைக்கும். இது போல் இந்த இடத்துல ஆரம்பித்து அந்த இடம் வரைக்கும் வந்து தைச்சி முடிச்சுட்டு ஸோ இது மாதிரி மடித்து தைச்சிக்கோங்க. மடிச்சுட்டு நீங்கள் வந்து தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா திருப்பி நீங்கள் வந்து பைப்பிங் தைக்கும்போது உங்களுக்கு அழகாக கிடைக்கும். இப்போ எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. நம்ம தையல் போட்டு அந்த தையலை வந்து டச் பண்ணாமல் எவ்வளோ எக்ஸஸ் இருக்குதோ அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ உங்களுக்கு மெல்லிசான பைப்பிங் வந்து கிடைக்கும். இப்போ நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். தையல் இங்கே இருக்குது. ஸோ மீதி இருந்த எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த அளவுக்கு வந்து பைப்பிங் நமக்கு மெல்லுசாக கிடைக்கும். இப்போ இது போல் இந்த ஓரங்களில் நம்ம தையல் போட்டுக்கிட்டே வந்துடலாம்.
உங்ககிட்ட இருக்க ஓல்டு சாரியில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நல்ல பார்டர் நல்ல ஜரிகை அந்த மாதிரி இருக்க சாரியில் நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா நல்லா ஒரு அந்த பர்ஸ் வந்து ரிச் லுக்கில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதே மாதிரி பர்ஸ் ரெடி பண்ணீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதை ஃபோட்டோ எடுத்து chellamtips@gmail.com அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். பார்க்கையில் எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்மளோட கம்யூனிட்டியில் அப்படி இல்லைன்னா ஒரு வீடியோவில் நான் கண்டிப்பாக அந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணுவேன். இப்போ நம்ம வந்து ஓரங்களில் அழகாக தையல் போட்டுக்கலாம். பைப்பிங்லாம் தைக்கும்போது நீங்கள் வந்து ஸ்லோவாக தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல நீட்டான லுக்கில் வந்து அழகாக கிடைக்கும், பீஸு எதுவுமே வராமல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தைச்சி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வெல்க்ரோ வச்சு ஒட்டிக்கலாம். நான் வந்து ஹாட் க்ளூ இருக்கிறதுனால ஒட்டிக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஊசியில் நூல் கோத்துட்டு அந்த வெல்க்ரோ வச்சுட்டு நீங்கள் தைச்சிக்கலாம். ஸோ இப்போ எப்படி ஒட்டுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நான் கொஞ்சமாக ஹாட் க்ளூ இந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு இந்த வெல்க்ரோவை இந்த இடத்துல ஒட்டிடுறேன். அந்த மேக்னெட் ஸோ இப்போ நம்ம இதை அப்படியே இந்த இடத்துல வச்சு ஒட்டிட வேண்டியது தான். ஸோ இது மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு அந்த லெவல் மாறாமல் கரெக்டாக வந்து ஒட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பர்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்ககிட்ட ஹாட் க்ளூ கன் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து நம்ம வந்து ஃபேப்ரிக் ஒட்டுவோம் இல்லையா, அந்த க்ளூ வச்சு கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். இந்த க்ளூ தான், இதை வச்சு கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். இப்போ நான் வந்து நடுப்புற ஒரு ஸ்டோன் வச்சா இன்னும் அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்டோன் வச்சுக்கிறேன். உங்ககிட்ட என்ன இருக்கோ ஸோ அது நீங்கள் இது மாதிரி சென்டரில் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே இதை வந்து டெக்கோர் பண்ணுறது உங்களோட ஆப்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இதுக்கு நம்ம வந்து இந்த தையல் போட்டிருக்க அந்த ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஸ்டோன் வச்சா அழகாக இருக்கும். ஸோ இதில் வந்து டாட் இருக்கிறதுனால நான் வந்து வைக்கல. போன வாட்டி நம்ம வந்து ஹேண்ட்பேக் செஞ்சுருப்போம் இல்லையா, ஸோ அதில் வந்து நான் வச்சு காமிச்சிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பர்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்டிஃபாக நல்ல மெல்யூஸாக ரொம்ப அழகாக இருக்குது கையில் வச்சுக்கிறதுக்கு. நம்ம ஃபோன், பர்ஸ், அப்புறம் வந்து நம்மளோட கார்ட்ஸ் அது எல்லாமே இதில் வச்சு நம்ம கேரி பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கையில் இருக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்மளோட சாரீ கலர்ஸ்க்கு சாரீக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நம்மளே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணி என்னை இனிமேல் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பர்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஸோ இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் செல்லம் டிப்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களையும் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.